உங்க தம்பி ராமு சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க வந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையத்தான் நான் வளர்த்திருக்கேன். அப்கோர்ஸ். ஆனா சொல்லுங்க. எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார். மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன். நிலம், நீச்சி, தோட்டம், தொரவு, பங்களா, கார், எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டுல இருக்கும்னு ஃபீல் பண்றார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னையே நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன். நான் அதுக்கா சொல்ல ராஜா. எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க. ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா. எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி, அவன் இந்த வீட்டுல குடி இல்ல சார், இங்க குடி இருக்கா. அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும். ராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சரியா பேசலையே சார். பணத்தை விட்டு எறிஞ்சா அது பாதாள வரைக்கும் பாயும். அதனால பணத்தை வீசி எறிஞ்சு நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல. உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயும் எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? பரவாயில்ல, பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க போலாம். அண்ணே வாராமு வா. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார். பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா. கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலைக்கு வாங்க வந்திருந்தார். முடியுமாடா? நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி அவருக்கு தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ராமனுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது, போட்டு இருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. பாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்வர் இருக்கா, தாய் மாறி உடைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில 4 காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா நானும் அனாதை பணமா போக வேண்டியதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ச்சே. முதலாளி. ஓ, நீயா? முதலாளி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அதனால நானே நேரடியாக வந்தேன். இந்த படிக்காதவன் பேசல மனசில் வச்சுக்காதீங்க. என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் தம்பியை உங்க மாப்பிள்ளையை ஏத்துக்குங்க. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சேச்சே, என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி?
உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு, உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோன்னு நினைச்சிருப்பேன்ல, தானு டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா. நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராம் சுபஹேதும் சீரதரதாம் சதம் சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் அனுகிரகத்தாரே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும். அரே, அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனான். இன்னைக்கு தேதியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறேன், இல்லனா டாக்ஸியை ஒப்படைச்சிரேன்னு சொல்லிட்டு போனான். எங்க ஆளைய காணோம். அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா. அதுக்கு அவசியமே இல்லை சேட்ஜி. இந்த ராஜா எப்பவுமே சொன்னபடி நடப்பான். நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அரே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். பரவாயில்ல சேட்ஜி, வாழ்க்கையை என்னை பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது. நான் வரேன். லக்ஷ்மி, நீதான் எனக்கு தாயின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற. என்னை மன்னிச்சிரு. வண்டி நிறுத்து. ராஜா, ஏன் இனிக்கிற?
என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணும் இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா, போற சாக்குல சேத்தையும் அள்ளி அரிச்சிட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். பாத்துமா? சரி சார். எல்லாம் சரிங்க, இறங்க சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் அந்த ஓரம் அடக்கி வைப்பா. அது நடுப்புற வைக்காத, எடுத்து அது மேலே எடுக்க. சார், லாரில இருந்து சரக்கு இறக்கியாச்சு. தட்ஸ் குட். மாப்பிள, இப்போவாவது என் திறமையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் உங்க மாமனார்கிட்ட நல்லவ மாதிரி நடந்துக்குங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த சரக்கு வித்தா நமக்கு கிடைக்க போறது 50 லட்சம். ஆளுக்கு 50-50. Cheers. லட்சுமி, நீ எப்படி இங்க? அப்பா, இங்க லட்சுமி எப்படி வந்தது? நான் திடீர்னு பணக்கார ஆயிட்டப்பா. உங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்துல இருந்தா? ஆமாப்பா, என் கண்ணு முன்னால என் மகன் சோகத்தோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீர்ல, ஒண்ணு பண்ண, இத என் அன்பு பரிசா வச்சுக்க மாட்டேன். அப்பா, கல்யாண வயசுல ஃபரிதா வீட்டுல இருக்கும்போது இந்த லட்சுமி மீட்டிட்டு வரது ரொம்ப முக்கியமா. முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஃபரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? என்னப்பா அப்படி பாக்குற? அப்பா, அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் இந்த உலகத்துல செத்து போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்லப்பா, அதெல்லாம் உயிரோட தான் இருக்கு. வா. என்ன கே பாலி? ஐயோ, அந்த பேரை சொல்லி கூப்பிடாதே, நான் போலீஸ் தேடி நிக்குது, நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன இப்படி ஆயிட்ட? காரு, பங்களா, கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன, அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி, குழந்தைங்க, தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. நைனா புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் பழமே விக்கிறேன், கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. ராஜா ராஜா வாய தர. என்னப்பா, என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா, என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா, குட்பா, ரொம்ப சந்தோஷப்பா. என் தம்பி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா நீயும் ஸ்வீட் கொடு. ஸ்வீட்டா? ஜுஜ்பே ஸ்வீட்டா? 5ஆம் நம்பர் கடையில கடாமல் விழாவே கொண்டாடிடுவேன். ஸ்வீட்டா? 5 4 7 1. இது என் தம்பி நம்பர் ஆச்சே. 2 பேருக்கு ஒரே நம்பர் தர மாட்டாங்களாப்பா? இல்லப்பா, என் தம்பி இதான் நம்பர் சொல்லி என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. எதுக்கும் யூனிவர்சிட்டி ஆபீஸ்ல போய் கேட்டு போறப்பா. 5471. ஆமா சார், அதே நம்பர் தான். எம் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இல்ல சார், என் தம்பி பேர் ராமு, ராமச்சந்திரன். அப்படியா? இந்த நம்பர் பிரபாகர் தான் சார். வேணும்னா நேம் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன். என்ன பேர் சொன்னீங்க? ராமச்சந்திரன் சார், கே ராமச்சந்திரன். 5326 ராமச்சந்திரன். சாரி சார், அவர் ஃபெயில் ஆயிட்டார். என்ன சொன்ன? என் தம்பி ஃபெயிலா? என்ன அது? உன் தம்பி ஃபெயில் ஆனா என் சட்டை ஏன் பிடிக்கிற? உன் தம்பி சட்டையை போய் பிடியா, போயா.
அண்ணே நீ இங்க ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க பேண்ட் எல்லாம் கழட்டிடுவேன். அடிபட்டுடுச்சா கையெடு, தொடாதே அவனை. என்னன்னு இது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. திருட்டு நாயே, இப்படி குடிச்சு கும்பாலம் போடதான் நாகரிகமா? சரி, இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க. உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா. எவனோ ஒருத்த நம்பரை உன் நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன்? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கழிஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய சிறைப்பால் அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதியா குதிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைன்னா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அதை பத்தி உனக்கு எதை கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து ச்சே. If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Thank you. அண்ணே வேண்டாண்ணே, சொன்ன கேளுண்ணே. எல்லாரும் வேண்டாண்ணே. எனக்கு பின்னாலே பிறந்த பையன், நான் தூக்கி வளர்த்த கழுத என்னையே கேள்வி கேட்கிறா. அவனை படிக்க வச்சு ஆய்க்கிறது யாரு? என்ன பார்த்து உனக்கு திறமை இருந்தா பணம் சம்பாதிச்சு காமின்னு என்கிட்ட சவால் விட்டான். காமிக்கிறேடா, நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆனா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பணம் தானே முக்கியம். காமிக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன். லட்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி. மழை என்ன சொல்லிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. மரியாதை சொல்றேன் லட்சுமி. ஸ்டார்ட் ஆக மாட்டேன். எல்லாம் எந்திரிச்சு போங்கயா, கடையை மூடணும். உட்காருங்க. ஒரு பாட்டில் சாராயம் கொடு. ராஜா உனக்கா? எனக்கு தான் ஒரு பாட்டில் சாராயம் கொடு சொன்னேன்ல. கிளாஸ் கொண்டா. அப்படி எச்ச பால் குடிச்சு வளர்ந்தவ என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. எங்க கிளாஸ்? வா. எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. மேரி, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளியே போ. நான் எதுக்காக வெளியே போகணும்? இங்க பாரியா, இது வரைக்கும் உனக்கு சாராயம்னா என்னன்னு தெரியுமா? ஆனா நான் சாராயத்தை காய்ச்சி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கேன், தெரியல? இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறேன். ஏன் கிளாஸ் தட்டி விட்ட? நீ மட்டும் குடிச்சு உன்னை சாகடிச்சுக்கலாம், ஆனா நான் குடிக்க கூடாது இல்ல? மேரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீயே எனக்கு 2 கிளாஸ் ஊத்தி கொடுப்ப. சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசிட்டு தெரியுமா? என் மனசு தொட்டு பாரு, எப்படி நெருப்பா எரியுதுன்னு. அதான் கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ போ. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றத கேளியா? இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரே, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். யோ நான் சொல்றத கேளு. வேண்டாயா, வா போலாம். எல்லாமே நாடகம், எல்லாமே.
சக்கரவர்த்தி ஹியர். சார் நான் ராபர்ட் பேசுறேன். லாரி கவுந்துருச்சு, சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. வாட்? என்னாச்சு? ஆமா, அன்வர் என்னானா? அன்வர் லாரி கடியில மாட்டிக்கிட்டு கால்ல பலத்த அடிபட்டு இருக்கு. அவனை ஒரு புதர்ல மறைச்சு வச்சேன். ஆனா அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இத பார், அவன் சாகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது இங்க கொண்டு வந்திருக்க. ஏன்னா மத்த சரக்கெல்லாம் எங்க எப்ப போகணும்னு அவனுக்கு தான் தெரியும். புரியுதா? சீக்கிரம் ஆக வேண்டியது கவனி. என்ன லாரியை பிடிச்சிட்டாங்களா? ஆமா. ஐயோ, மாமாக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்றது? ஷட் அப். இப்படி பயப்படுறவன் எதுக்கா இந்த தொழிலுக்கு வரணும்? வாட்? என்ன சொல்றீங்க? உங்க கம்பெனி லாரியில கடத்தல் சரக்கு பிடிபட்டு இருக்கு. இருக்கவே இருக்காது. நான் இதை பரப்பிட்டு வர்றேன். அன்வர், சேரக்கூடாதவங்களோட சேர்த்து நீ பண்ண காரியத்துக்கு அந்த அல்லாஹ் உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியாப்பா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மன்னிச்சு என்னடா பிரயோஜனம்? அந்த அல்லாஹ் உன்னை மன்னிக்கலையே. டாக்டர், தைரியமா இருங்க ரஹீம் பாய். இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க. சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. நான் வர்றேன். இருப்பா. யாருப்பா நீங்க எல்லாம்? யாரும் அசையக்கூடாது. வாசிக்கிறோம். கம் குயிக், கம் ஆன். நில்லுங்கப்பா. நீங்க இந்த 6 அடி நேரத்தில் அமைதியா தூங்கினாலும் உங்களை பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்கிற இந்த புனிதமான பச்சை மண்ணு மேலே நான் ஆணையிட்டு சொல்றேன். நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் பதில் கேட்கத்தான் போறேன். அந்த கொலைகார பாவிங்களோட ரத்தத்தால இந்த பச்சை மண்ணை சிவப்பாக்க போறேன். இது சத்தியம். ராஜா, அவன்தான். அன்வர் எங்க? அன்வர் எங்கடா? சொல்ல மாட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டியா? சத்தியமா யாருக்கும் சொல்ல மாட்டியா? ஓடு, ஓடு.
நான் இருக்கேன்ல தெரியுமா ஒரு தண்ணி கொடு போ சீக்கிரம். அந்த டாக்ஸி டிரைவர் ராஜாவை உடனே தீர்த்து கட்டுங்க. என்ன எங்க அண்ணனையா தீர்த்து கட்ட சொல்றீங்க? அண்ணன் மேல பாசம் பொங்குதோ? சாப்பிடுறது எங்க சாப்பாடு, ஆனா பாசம் எங்க எதிரி மேல. நான் ஒண்ணும் ஓ சாப்பாட்ட சாப்பிடல, எங்க மாமனார் சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் பணத்துல வாழறதும் இல்லாம கடத்தல் தொழிலும் பண்ணிட்டு இருக்கிற. கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா, நீதான். என்ன சொல்ற? இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது. அப்படி ஒரு செட்டப் மாட்டினா நீதான் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். உங்க அண்ணனே உன்னை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை நான் தீர்த்து கட்ட சொன்னேன். உன் பேர்ல ஒரு அன்பு பாசம். ஜாக்கிரதையாரு. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன். இந்தியா பூராவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு. ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சிட்டேனே. இதுல இருந்து பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தையை கைப்பிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், போயிடு. மாமா நான் சொல்றது கொஞ்சம். எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. மாமா கெட் அவுட். ஹலோ, நான் தான் ராமநாதன் பேசுறேன் சார். உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆல்ரைட், நீ உடனே இங்க புறப்பட்டு வா. ஓகே சார், இதை வந்துடுறேன். ஓ நீங்களா? பெரிய கோடீஸ்வரர் வீராஜத்தோட மருமகன். வாங்க சார். என்ன எவ்வளவு தூரம்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இது மன்னிக்கிறதா? கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்க? இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்க. நாங்கெல்லாம் ஏழைங்கப்பா. உங்களெல்லாம் மன்னிக்கிற யோகியத்தை நமக்கு கிடையாது. அண்ணே நான் செஞ்ச தப்புதான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? இப்போ கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது. கைய பாருங்க, ஸ்டேரிங் பிடிச்ச திரும்ப இன்னும் கூட மாறல. நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி போட வருவான்னு. சத்தியமா என்கிட்ட ஒரு கூட கிடையாது சார். நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வாங்க. இப்போ நீங்க போலாம். அண்ணே வார்த்தையால என்ன கொண்டுடாதீங்க அண்ணே. இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னீனடா. இந்த உலகத்துல அன்பு பாசம் சொந்தம் பந்தம் இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்னு. நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. 5-6 வயசுலயே அனாதையாரத்தை நம்மளை எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரே அந்த அப்பா இறந்தப்ப கூட ஒரு நன்றி கடந்துக்காக வந்து பாக்கலையடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உண்மை நியாயம் சத்தியம் தன்மானோ தர்மம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதாண்டா உண்மையான படிச்சவன். நீ எல்லாம் ஒரு படிச்சவன். உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுறா நாயே. அண்ணா அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாங்க சார், உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. யாரு? ஹலோ, ராஜாவா? ஆமா ராஜாதான். யார் பேசுறது? நான் தான்ப்பா வேதாச்சலம் பேசுறேன், உன் தம்பியோட மாமனார். என்ன விஷயம் சார்? நீ உடனே புறப்பட்டு என் பங்களா கோப்பா. எதுக்கு? ஒண்ணுமில்ல, உன் தம்பி ராமுவை பத்தியும் என் மகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசணும். ப்ளீஸ் கம். இந்த விஷயத்துல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்குப்பா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. நீ வராம இருந்துடாதே. நான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ். சரி வர்றேன். முதலாளி
முதலாளி முதலாளி யார் உங்களுக்கு இப்படி செஞ்சது? வந்து சொல்லுங்க. கொலை 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 ஐயோ கொலை கொலை இல்ல சொல்லுங்க, நான் கொலை செய்யல, சத்தியமா நான் கொலை செய்யல. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் 3 மாங்காய் அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன், சியர்ஸ். சத்தியமா நான் கொலை செய்யல சார். என் பேச்ச நம்புங்க சார். இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சொல்லியா? என் பேச்ச நம்புங்க சார். ஏரியா இன்ஸ்பெக்டர் சார், நான் கொலை செய்யல சார். என் பேச்ச ராஜா, யுவர் ஆனர், நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் சார்பிலையும் பார் அசோசியேஷன் லாயர்ஸ் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ. கேஸை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்ஸி டிரைவர். அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு. அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜாதான். ராமு படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார். கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு, கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அது பற்றி எழுதப்பட்ட குறிப்பு இங்கே இருக்கிறது. யுவரானர், குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் வெறியே ஏற்பட்டிருக்கிறது. 2 பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார். என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கீதையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அது நான் கூண்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தானா? வெளியூருக்குள்ள கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகுறீங்களே, நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர் ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. பிராசிக்யூட்டர், யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், பிராசிக்யூஷன் தரப்பில் சில சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். எஸ். எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். மிஸ்டர் ராமநாதன், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 20 வருஷமா தெரியும். அவருடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர். நாட் ஒன்லி தட், அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்டே நான் தான். கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப டென்ஷனா இருந்தார். ஏன் அப்படி இருந்தாருங்கிறதுக்கான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? அவருடைய மருமகன் ராமுடைய கவனக்குறைவும் ஊதாரித்தனமும் தான் காரணம். ராமுவால வியாபாரமே சரிஞ்சு போச்சு. இந்த உண்மை மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார். அப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி இத பத்தி 2 பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு. மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னாரு.
ராமு முறைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். தட்ஸ் ஆல். யுவரானர், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன். ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன நடந்தது? என் முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன. அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேடினேன். கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா போன்ல பேசுனது ராமு இல்ல, ராஜா. ராஜா அவங்க கிட்ட என்ன பேசினாரு? வேதாச்சலன்ற பண முதலைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டார் சார். போய் சுத்த போய் மறுபடியும் உங்களை வான் பண்றேன். குறுக்க பேசக்கூடாது. யூ ப்ரொசீட். Thank you. மிஸ்டர் ராமநாதன், you can go. Thank you, sir. யுவர் ஆனர், அடுத்து நான் விசாரிக்க விரும்புவது ராமு, குற்றவாளி ராஜாவின் தம்பி. மிஸ்டர் ராமு, அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை பார்க்கிறதுக்காக நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எதுக்காக போனீங்க? எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா? ரொம்ப நாளா எங்க அண்ணனை பார்க்கல, அதனாலதான். அது சரி, 20ஆம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு? என்ன? எனக்கு தெரியும். மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ உங்க சுகங்கள்லாம் பறி போயிடுச்சு. நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க. அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுதுருக்கிறீங்க. மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறீங்க. யுவர் ஆனர், மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா? வெறு ராஜா இல்ல, போக்கிரி ராஜா. இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாராம், கையால தான் அதிகமா பேசுவாராம். அப்படிப்பட்டவர் மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவரு வாயால பேசி இருக்கிறாரு, பதிலுக்கு இவர் கத்தியால பேசி இருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல யுவர் ஆனர், இது அப்பட்டமான பொய். எங்க அண்ணன் மேல வேணும்னே பழி போடுறாங்க. சத்தியமா இந்த கொலையை இவர் செஞ்சிருக்கவே முடியாது. யுவர் ஆனர், இந்த கொலையை இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்களின்படி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறேன். யுவர் ஆனர், EPCO 302 செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனையை இவருக்கு வழங்கும்படி கனம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகிறேன். அவங்கள ஒரு கதையை கட்டி என்ன வேணும்னு தண்டிக்க பாக்குறாங்களா சார்? எது உண்மை எது பொய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். யுவர் ஆனர், குற்றவாளியை நான் சில கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி தேவை. உங்க பேரு? ராஜா. சொந்த முழு பேரை கேட்க. என் முழு பேரு ராஜா தான். சொந்த ஊரு? மெட்ராஸ். நிச்சயமா? நிச்சயம். போய் இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினதில்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ், இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம், இவங்க சொந்த ஊர், இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை, ராஜேந்திரன். இவருடைய தம்பி பெயர் ராமு இல்ல, ராமச்சந்திரன். இவங்க அப்பா பேர் காசி விஸ்வநாத். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்ல, குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம். இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? I adjourn the court.
என்ன தெரியுதா? இதுக்கு முன்னால எங்கேயாவது என்ன பார்த்திருக்கியா? 20 வருஷம் 20 வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா? இந்த 20 வருஷமா உங்க 2 பேரையும் பறி கொடுத்துட்டு நான் ஒரு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. உங்க 2 பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்ததை தவிர நான் வேற என்னடா பாவம் பண்ணேன்? ஆனா எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விதிய பாத்தியா எப்படி விளையாடுது? அண்ணன் நீதிபதி, ஒரு தம்பி குற்றவாளி, இன்னொரு தம்பி சாட்சி. அழாதப்பா, அழாதே. உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான். அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல, அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான். அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்க கை திறந்து காப்பாத்திடுவான். ஏயா இந்த புது ஜட்ஜி திடீர்னு எப்படி வந்தான்? அதானே. யுவரானர், இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். சாட்சியங்களின்படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே கனம் கோர்ட்டார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ரொம்ப அவசரப்படாதீங்க. என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவரானர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத். Yes, you can proceed. Thank you, Your Honor. மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். Yes, proceed. மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்கள்ல தேடினதா வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன். சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரோன்னு நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவில தான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்ட்ல பிளாட்ல தங்கியிருக்கேன். 3rd floor. அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தாரு. எப்போ? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தாரு. ஐம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐம் சாரி. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே? நோ யுவர் ஆனர், பொய் பொய். பொய்யா? நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க, செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா? இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார் வேணாம் சார். சார் சார் ஏன் சார்? அவர்கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன். இப்பதான் ஞாபகம் வருது இல்ல?
நல்ல புள்ள. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. எதுக்காக நீங்க ராஜா கிட்ட பேசுனீங்க? என்ன அடைக்குதா? வருது. ராமுதான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரே, ராஜா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவோன்னுட்டு ராஜாவுக்கு போன் பண்ணேன். ஏன் சார், நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனீங்க. நேரா ராஜா வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே? ஏன் டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது அது வந்து யுவரான, இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியே நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனால் நடந்தது என்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன். ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன 1/2 மணி நேரத்துல நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்ககிட்ட சொன்னா? எப்படி நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள அங்க போனீங்க? எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.25 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அது அது வந்து அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவர் ஆனர், இது வேதாச்சலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கைகடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர்? 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவில் பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவர் ஆனர், போட்டோவில் இருக்க அந்த கைகடிகாரத்துல தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்டத்தின் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கைகடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரா? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேனா மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? கொலை நடந்தது 9:30 மணிக்கு. ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும்போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு. அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு. வக்கீல் சார் பேசுறது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அதை ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட். நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம். ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம். அதுல தப்பு பண்ணிட்டீங்களே. யுவர் ஆனர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டு இருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுன்னா கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு. பதறியும் இருப்பார். கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசலம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்த எல்லா போட்டோவிலையும் எல்லா தடயமும் பதிவாயிடுச்சுங்கிறது பாவம் மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு தெரியாம போயிடுச்சு. யுவர் ஆனர், நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலை சக்கரவர்த்தி தான் செய்தார் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆமா, அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். இப்ப இன்னொரு கொலையை செய்ய போறேன். யாராவது என்ன பிடிக்க வந்தீங்க, சுட்டு போசிக்கிடுவேன். Go back. Go back. ராஜா, நீ போக கூடாது, வெளியே போக கூடாது, ஓடாதே.
தம்பி, நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? ராஜா, ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. படிக்காட்டி போனாலும் நீ ஒரு மேதைதான். வாழ்க.